இந்த யுத்தம் எப்படி முடியும் என்பது அந்த யுத்தத்தை தொடங்கிய தரப்பு கூட சரியான முறையில் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் ஒரு சில நாட்களில் இந்த யுத்தம் முடிந்துவிடும், ஈரான் ஆட்சி மாற்றம் நடந்துவிடும், தங்களுடைய காரியங்களை சாதிக்கலாம் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. எனவே அமெரிக்கா தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை எப்படியும் தக்க வைப்பதற்கான முயற்சி தான் எடுக்கும். அப்ப எடுக்கின்ற பொழுது அதேவேளை ஈரானும் உங்களுக்கு தெரியும் எவ்வாறு இவர்களுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது என்பதை நாங்கள் அறிகிறோம். சில வேளைகளில் இது நீண்டு செல்லலாம். அந்த அவ்வாறு நீண்டு செல்கின்ற பொழுது நாடு எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலும் கூர்மையடையும் என்பதை சாதாரண எல்லாருக்கும் இப்பொழுது எதிர்கட்சியில் இருக்கின்ற இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற தலைவர்கள் கடந்த காலத்தில் என்னென்ன செய்தார்கள் என்பதை மக்கள் அறிவார்கள். அவர்களுக்கு என்ன ஒரு கையர் நிலையில இருக்கிறார்கள், ஒரு பெரிய ஆபத்து தங்களை சூழப்போது என்று பார்க்கிறார். அப்ப என்ன செய்வது? ஒரு புலம்பலை தவிர அவர்கள் வேறு என்ன இருக்கின்றது? அவர்களுக்கு அடுத்த கட்ட பயம் வந்துவிட்டது. தங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, தங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அல்ல, தங்களுடைய உயிர் வாழ்க்கைக்கு கூட, சாதாரண வாழ்க்கைக்கு கூட ஒரு பங்கம் வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது. அப்ப அவர்கள் அதிலிருந்து மீள வேண்டும் என்றால் மக்களை குழப்பத்தான் முயற்சிப்பார்கள். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் சாவகச்சேரி ரிபர்ட் கல்லூரியினுடைய முன்னாள் அதிபரும் அரசியல் விமர்சகருமாக இருக்கக்கூடிய கந்தையா அருந்தவபாலன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நீண்ட காலமாக இலங்கையின் அரசியல் பரப்பில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர். அதற்கு முன்னதாக கல்வி சமூகத்தோடும் பல மாணவர் தலைவர்களை உருவாக்கியவர் நீங்கள். பல கட்டங்களில் ஒவ்வொரு பின்னடைவுகளும் மத்தியிலும் ஈழத்தமிழர்கள் இருந்தபோது அதனை நேரடியாக கண்ணூடாக பார்த்தவர். இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையின் பின்னணியில் அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயல்கள் தான் காரணம் என்கின்ற கருத்து எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் பொதுவெளியில் அதனால் வரிசைகளில் நிற்கக்கூடிய மக்கள் அதனை நிராகரிக்கின்றார்கள். அதன் மீது அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். உங்களுடைய பார்வையில் நீண்ட காலமாக பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான நீங்கள் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இலங்கையின் அசாதாரண சூழ்நிலையை எப்படி பார்க்கிறீர்கள்? சர்வதேச ரீதியாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடி நிலைமை என்பது சர்வதேச ரீதியாக ஏற்பட்டது ஒன்று. இதை நாங்கள் கடந்த காலத்துடன் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் கடந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கடிகள் என்பது, அந்த நெருக்கடிகளின் தாக்கங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பது எங்களுக்கு தெரியும். அந்த நெருக்கடிகள் என்பது உள்நாட்டு ரீதியானது. அந்த வகையில் அந்த நெருக்கடிகள் உள்நாட்டு அரசுகள், கடந்த காலத்துல ஆட்சி செய்த அரசுகளினுடைய சரியான திட்டமிடலின்மை, அதற்கு மேலாக அவர்களுடைய தவறான நடத்தைகள், குறிப்பாக அதிகார முறைகேடு, ஊழல் மிக முக்கியமான ஊழல், இந்த நடவடிக்கைகளின் காரணமாக படிப்படியாக உருவாக்கப்பட்டு நாடு ஒரு கையறு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப உள்நாட்டு காரணிகளினால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த காரணிகள் என்பதில் அரசியல் தலைவர்கள் முக்கிய பங்கை வகித்தார்கள் என்பது முக்கியமானது. ஆனால் இன்று இந்த அரசாங்கத்துக்கு, தேசிய மக்கள் அரசாங்கம் எதிர்நோக்குகின்ற அல்லது இந்த நாடு எதிர்நோக்குகின்ற இந்த பிரச்சனை என்பது இந்த தலைவர்களினாலேயோ அல்லது நாட்டு நிலைமைகளினாலேயோ உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. இது சர்வதேச ரீதியாக உருவாக்கப்பட்டது ஒன்று. சர்வதேச ரீதியாக உருவாக்கப்பட்டது என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஒரு நாடு, அது மிக சிறிய நாடு. அந்த வகையில் உலகத்தில் உள்ள நாடுகளை பாதிக்கின்ற, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்களுக்குரிய பிரச்சனை மட்டுமல்ல, இது சர்வதேச ரீதியாக எல்லா நாடுகளும், அதுவும் குறிப்பாக வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாமே இந்த பிரச்சனையை எதிர்நோக்குகின்றன.
அந்த நாடுகளினுடைய வள இருப்பு தொடர்பாக அதனுடைய தாக்கம் சற்று குறைவாக இருக்கலாம். எங்களுடைய சிறிய நாடு என்ற வகையிலும் கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட நிலை என்று ஒன்று இருந்தது. அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வருகின்ற பொழுது இந்த நிலைமை ஏற்பட்டது என்பதனால் கொஞ்சம் தாக்கம் கூடுதலாக இருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் நிச்சயமாக இது இந்த தாக்கம் என்பது இன்றைய அரசாங்கத்தினாலேயோ அல்ல அரசாங்கத்தினுடைய தலைவர்களாலேயோ அல்லது அரசாங்கத்தினுடைய கையாளாக தரத்தினாலேயோ ஏற்பட்டது என்று நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குறிப்பிட முடியாது. இது வெளியில் இருந்து திணிக்கப்பட்டது, அது தவிர்க்க முடியாது. நாங்கள் அதை எவ்வாறு அந்த சவாலை எதிர்கொள்வது, அதிலிருந்து மீள்வது என்பதை பார்க்க வேண்டும். அந்த மீள்வதை பார்ப்பது என்பது இலங்கையர் எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் நாங்கள் இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டுமே ஒழிய எதிர்கட்சிகள் என்றோ எதிராளிகள் என்றோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பது கூட தவறான ஒரு விஷயமாகும். ஒட்டுமொத்தமாக இந்த நாடு எதிர்நோக்குகின்ற பிரச்சனையை எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எவ்வாறு அதுக்கு முகம் கொடுப்பது என்று செய்வதுதான் உண்மையான ஒரு தீர்மானமாக நடவடிக்கையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் எதிர்க்கட்சிகள் கூறுகின்றார்கள் இந்த விவகாரம் ஏற்கனவே வரப்போகிறது என்பதை முறையான வகையில் அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை அல்லது அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யவில்லை. இது அரசினுடைய ஒரு பலவீனமான நிலைப்பாடு. எனவே இந்த நிலைப்பாட்டிற்கு முழுமையாக அரசு பொறுப்பு சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த அரசு பொறுப்பும் சொல்லுகிறதில்லை, எந்த விடயத்தையும் வினைத்திறனோடு நடத்துவதில்லை என்கின்ற செயற்பாடு ஒரு அதிருப்தியானது. உடனடியாக ஆட்சியை மாற்ற வேண்டும், ரணில் விக்ரமசிங்கே நாட்டை பொறுப்பெடுக்க வேண்டும் என்கிற கருத்தும் எதிர்க்கட்சி தரப்பில் முன்வைக்கப்படுகின்றது. இந்த நாட்டை கையர் நிலைக்கு தள்ளியவர்கள் இப்பொழுது அரசியல் கையர் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையானது. அவர்களுக்கு மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் காலத்திய அரசியல் நடவடிக்கைகள், அந்த தலைவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே மக்கள் அறிந்த ஒன்று. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்த கிடைக்கின்ற விஷயங்களை சரியாக ஆராயாமல் மக்களுக்கு சொல்ல விளைகிறார்கள். ஆனால் அதுக்கான அதன் மூலம் ஒரு எதிர்மான விளைவுதான் மக்களுக்கு ஏற்படுகின்றது, அதாவது மக்களிடம் ஏற்படுகின்றது. ஏன்னா மக்களுக்கு தெரியும் தேசிய ரீதியில் என்ன நடக்கின்றது, சர்வதேச ரீதியில் என்ன நடக்கின்றது, இந்த நிலைமை என்னென்று அது விளங்கும். ஆனால் நிச்சயமாக இது அவர்கள் கூறுவது போலத்தான், அவர்கள் கூறுவது போல அல்லாமல் இது அரசாங்கத்துடைய ஒரு பலவீனமாக நாங்கள் கருதக்கூடாது. உண்மையில் அரசாங்கம் சரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது என்பதுதான். இதுல நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீர்கள், இது முதலே வரும் என்று எதிர்பார்த்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பது. உண்மையாக அரசியல் அல்லது செய்திகளை படிப்பவர்களுக்கு தெரியும், இந்த யுத்தம் எப்படி முடியும் என்பது அந்த யுத்தத்தை தொடங்கிய தரப்பு கூட சரியான முறையில் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் ஒரு சில நாட்களில் இந்த யுத்தம் முடிந்துவிடும், ஈரான் ஆட்சி மாற்றம் நடந்துவிடும், தங்களுடைய காரியங்களை சாதிக்கலாம் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அப்ப இவ்வளவு வல்லமை உள்ள அந்த யுத்தத்தை தொடங்கிய அந்த தரப்புகளுக்கே அதன் போக்கு எவ்வாறு என்று தெரியாமல் இருக்கின்ற பொழுது எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கின்ற அதனுடன் எதுவித தொடர்புமற்ற ஒரு நாட்டினுடைய நிர்வாகிகள் எவ்வாறு அதை தீர்மானிப்பது என்பது ஒன்று. ஆனால் அது தொடங்கிய அந்த யுத்தம் கொஞ்சம் நீண்டு செல்ல போகின்ற என்ற அந்த சைகைகள் கிடைக்க தொடங்கிய உடனேயே அரசாங்கம் ஓரளவு விழித்து கொண்டு அல்லது அரசாங்கம் அதை எதிர்பார்த்து கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கிவிட்டது. இந்த விடயங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் என்பது ஒரு நிமிஷத்திலேயோ அல்லது ஒரு மணித்தியாரத்திலேயோ அல்லது கைக்குள்ள வச்சு வெளியில விடுறது போல எடுக்க முடியாத விஷயம், ஒரு பரந்த விஷயம், நிறைய காரணிகள் சம்பந்தப்பட்டது, நிறைய மாற்றங்கள் சம்பந்தப்பட்டது. படிப்படியாகத்தான் எடுக்க முடியும். அவர்கள் படிப்படியாக எடுத்துக்கொண்டு வரார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அவர்கள் எடுக்கின்ற அந்த படிமுறைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் சரியாகவும் போய்கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இவ்வாறான ஒரு நிலைமையில் எந்த ஒரு அரசும், இலங்கை போன்ற நிலையில் உள்ள எந்த ஒரு அரசும் இவ்வாறான ஒரு செயற்பாடுகளைத்தான் எடுக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இதற்கு முன்னர் உள்ள நிலைமைகள் எங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தார்கள். இவர்கள் சொல்லுகின்ற இப்பொழுது எதிர்க்கட்சியில் இருக்கின்ற இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற தலைவர்கள் கடந்த காலத்தில் என்னென்ன செய்தார்கள் என்பதை மக்கள் அறிவார்கள். அப்ப அவர்களுக்கு அந்த மக்களுக்கு தெரியாதா இவர்கள் இந்த செயற்பாடு என்ன, தற்போதைய அரசாங்கம் என்ன செய்கின்றது? நீங்கள் கூறியது போல இப்ப இந்த கியூல நிக்கிறது என்பது, அதாவது வரிசையில்
எரிபொருளுக்கான வரிசையில் நிற்கிறது என்பது அது ஒரு சாதாரண விஷயம். ஏன் இன்றைக்கு இலங்கையில் மட்டுமல்ல, இன்றைக்கு வளர்ச்சியடைந்த ஐரோப்பிய நாடுகளிலேயே மக்கள் எரிபொருளுக்கு நிற்க தொடங்கிவிட்டார்கள். அது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் எண்ணெய்க்குரிய வளங்கள் என்பது தடைப்படுகின்றது. எதிர்கால எதிர்பார்ப்பு எப்படி இருக்குமோ என்பது ஒரு ஊக நோக்கத்தில் எண்ணெய் எரிபொருளை கூடுதலாக வாங்கி வைக்க விரும்புகிறார்கள் மக்கள். அப்ப இப்படியான நிலையில் நிச்சயமாக இது ஏற்படும். இது ஒரு தற்காலிகமான நடவடிக்கைகள் தான். இப்பொழுது முதல் அந்த இலங்கையில எரிபொருளுக்கான வரிசை கியூ எல்லாம் இருந்தது. இப்பொழுது கியூஆர் சிஸ்டத்தை கொண்டு வந்த காரணமாக அது பழைய சிஸ்டம் தான். ரணில் சில விஷயங்களை தொடக்கி வைத்தார் என்பது உண்மை. அவர் அந்த விடயங்கள் ஒரு வகையில், அதாவது குறிப்பாக சர்வதேச நாணய நிதியம் அது போன்ற விடயங்கள் எல்லாம் ரணினால் அதை தொடக்கி வைத்த விடயங்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் ரணில் மறுபுறத்தில் பெரிய தவறுகள், இந்த அரசாங்கம் இந்த நாட்டை இக்கட்டான நிலையை கொண்டு வந்தவர்கள் எல்லோரையும் காப்பாற்றி வலிக்கிட்டார். அதுதான் அவர் செய்த மிக முக்கியமான தவறு. அவர்களுடன் சேர்ந்து அவரும் பல தவறுகளை செய்ய தொடங்கியதுதான் அவருடைய அந்த பிரச்சனைக்குரிய காரணம். மற்றது, ஒரு அரசு என்பது ஒரு தொடர்ச்சியானது என்பது முன்னே அரசு செய்த திட்டங்களை நல்லவற்றை தொடர்வது என்பது அது தவறான விஷயமோ அல்ல அந்த அவர்கள் பெருமைப்பட வேண்டியதோ அல்ல இவர்கள் சிறுமைப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஒரு அரசாங்கம் முன்னே ஆட்சியில இருந்த ஒரு அரசாங்கம் பெற்ற கடனை அடுத்து வருகின்ற அரசாங்கம் அடைக்கிறது ஒரு வளமை. அதே போல ஏற்கனவே முன்னே அரசாங்கத்தால் போடப்பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது அடுத்த அரசாங்கத்தின் பொறுப்பு. ஆனால் முன்னே அரசாங்கத்தினால் என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டன, அதுல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கின்றது, அது எது நாட்டுக்கு நல்லது என்பதை எடுத்து செய்வதுதான். முன்னே அரசாங்கம் ஊழல் செய்தார்கள். அப்ப இவர்கள் அந்த ஊழல் செய்வதோ அல்லது நிர்வாக முறைகள் செய்வதோ இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் இல்லை, மக்களிடம் செல்லவில்லை, வெளியிலும் வரவில்லை. எதிர்கட்சிகள் தான் சொல்லுகிறார்கள் இவர்கள் அது செய்தார்கள் இது செய்தார்கள் என்று. ஆனால் சரியான முறையில் அதுக்கான ஆதாரங்களை வைத்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர்கள் முன்வரவில்லை என்பதில் இருந்து அவருடைய கூற்றுக்களில், அவருடைய குற்றச்சாட்டுகளில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அது காலம் தீர்மானிக்கட்டும். ஆனால் எதிர்கட்சிகள் கூறுவது போல இந்த அரசாங்கம் என்பது இந்த சவால்களை பொறுத்த மட்டில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றோ அல்லது காலந்தாழ்த்தித்தான் நடவடிக்கை எடுக்கின்றதோ என்பதோ பெருமளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம். ஏனென்றால் இது வெளியில் இந்த விளைவுகள் எல்லாம் வெளியில் இருப்பவை, அதனுடைய தாக்கம் தான் இங்கே வருபவை. அப்ப ஊகங்கள், எதிர்பார்ப்புகள் அது எவ்வாறு இருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்பு பொய்த்து போகலாம் அல்ல சரியாக வரலாம். இருந்தாலும் அவர்கள் உடனடியாகவே அதற்கான வழிமுறைகளை செய்ததன் காரணமாக அவர்களுடைய கூற்றை நாங்கள் அதை பெரிதாக எடுக்க தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். இப்போது உலகளவிலே பெரும் அச்சத்தையும் ஆபத்தான ஒரு நிலையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடியது ஈரான் மீதான யுத்தம் அல்லது ஈரான் நடத்தக்கூடிய எதிர்த்தாக்குதல் என்பது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் என்பது இலங்கையின் பொருளாதாரம், அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் போரினால் பொருளாதாரத்தை முழுமையாக இழந்தது. அதன் பின்னர் பொருளாதார நெருக்கடியில் பொருளாதாரத்தை முழுமையாக இழந்தது. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கின்ற போது இப்போது ஈரான் மீதான யுத்தம் என்பது இலங்கையின் பெரும் ஏற்றுமதிகள், தேயிலை ஏற்றுமதி கூட, அதே போன்று சுற்றுலா பயணிகளில் கூட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வகையில் இலங்கை பொருளாதாரம் இந்த ஈரான் யுத்தத்தால் எவ்வாறான வகையில் சுருங்கப் போகிறது அல்லது ஆபத்தை எதிர்கொள்ளப் போகிறது? இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இலங்கை பற்றி சிந்திக்கின்ற பொழுது 2 தளங்களில் இருந்து சிந்திப்பது கூடிய பயனை தரும் என்று நான் கருதுகின்றேன். ஒன்று, இந்த நிகழ்வுகளால் உலக நாடுகளில் ஒன்றென்ற வகையில் இலங்கை, அதாவது எல்லா நாடுகளுக்கும் ஏற்படுவது போல இலங்கைக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள். இரண்டாவது, இலங்கை இன்று இருக்கின்ற, நீங்க குறிப்பிட்டது போல இன்று இருக்கின்ற பொருளாதார பலவீனமான நிலையில் எவ்வாறு அது தாக்கத்தை விளைவிக்கும் என்பது. ஒரு உதாரணத்துல சொன்னால், ஒரு சுகதேவி ஒருவருக்கு நோய் வருகின்ற பொழுது, ஒரு பெருந்தொற்று என்று எடுத்துக்கொள்ள, பெருந்தொற்று ஒன்று வருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய தாக்கமும் ஏலவே ஒரு நோயாளியாக இருப்பவருக்கு அந்த பெருந்தொற்று ஏற்படுத்தக்கூடிய தாக்கமும் ஒன்று அல்ல. சில வேளைகளில் அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த தொற்றிலிருந்து இலகுவில் மீளக்கூடியதாக இருக்கும். ஆனா ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு இருப்பவருக்கு ஒரு பெருந்தொற்று வருகின்ற பொழுது அது ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய இடமாக மாறும். அந்த வகையில் தான் இதை நாங்கள் நோக்க வேண்டும். பொதுவாகவே ஒரு பொதுவான அடிப்படையில் நோக்குகின்ற பொழுது எல்லா நாடுகளுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, அந்த வகையில எங்களுக்கும்
அந்த பிரச்சனை இருக்கின்றது. பல வகையான பிரச்சனைகள் இருக்கின்றன. அதில் வளர்ந்த நாடுகள், ஓரளவு செல்வாக்குள்ள நாடுகள் இவ்வாறான தாக்கங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சாதாரணமாக நின்று பிடிக்க கூடும். ஆனால் இலங்கை போன்ற வளர்ந்து வருகின்ற நாடுகளை பொறுத்தமட்டில் இந்த தாக்கங்கள் ஒப்பீட்டில் கூடுதலான ஒரு தாக்கத்தை, விளைவுகளை, பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். மறுபுறத்தில் இலங்கை இருக்கிற நிலை, இன்றைய இருக்கிற நிலை என்று நான் சொல்வது என்னென்றால், கடந்த ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்பினால் எவ்வாறு அது பலவீனமாக இன்று இருக்கின்றது என்பது, குறிப்பாக கோவிட் தொற்று வந்தது, அடுத்தது இந்த அரசியல் மாற்றங்கள் வந்தது, இதன் காரணமாக நெருக்கடிகள், அந்த காரணமாக இலங்கை ஒரு கையறு நிலைக்கு போனது உங்களுக்கு தெரியும் கடந்த ஆட்சி காலத்தில். அப்ப அதுல இருந்து நீங்க சொன்னது போல படிப்படியாக இந்த ஆட்சி காலத்தில் படிப்படியாக நல்ல முறையில் ஒரு மீண்டு வருகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு சில உதாரணங்களை நான் சுட்டி காட்டலாம் என்று நினைக்கின்றேன். இலங்கையினுடைய இந்த அரசாங்கம் பதவியேற்ற பொழுது இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி வேகம் ஒரு மறைமுகமாக, அதாவது உண்மையில் ஒரு வீழ்ச்சி போக்கில காணப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இது படிப்படியாக இலங்கையினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது மறையில இருந்தது இப்பொழுது நேர்கணியத்துல பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து வருகின்றது. உண்மையில் இந்த அரசாங்கம் கடந்த வரவு திட்டத்தில் சமர்ப்பித்து பேசிய பொழுது ஜனாதிபதி அவர்கள் இந்த வரவு திட்டத்தின் ஊடாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு 7% பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அதே வேளையில் சர்வதேச நாணயம் 3%க்கு குறையாமல் அது இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. அதே போல இந்த காலப்பகுதியில நிறைய உள்நாட்டு உற்பத்தி, இவ்வாறு பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய விடயங்களும், உதாரணமாக முதலீடுகள் அதிகரித்து வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். வெளிநாட்டு விடயங்களை நாங்கள் பார்க்கணும். வெளிநாட்டு பொருளாதாரம் என்று சொல்கின்ற பொழுது, வெளிநாட்டு பொருளாதாரம் என்பது சர்வதேச ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் நிதி கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்பட்ட விஷயமாக இருக்கின்றது. உண்மையில கடந்த இந்த ஆட்சி காலத்துல வெளிநாட்டு விடயங்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2 துறைகள், எங்கள் செலாவணியை ஈட்டித்தரக்கூடிய 2 துறைகள் மிக ஒரு அபரிதமான வளர்ச்சியினை காட்டியிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் கூறியது போல சுற்றுலா வருகைகள் மிக நேர்த்தியாகவும் அதிகமாகவும் இந்த சுற்றுலாவிகள் இயங்கி வந்ததன் காரணமாக எங்களுக்கு வெளிநாட்டு நாணயத்தை நிறைய சேரிக்கக்கூடியதாக இருந்தது. 2வது, புலம்பெயர் தொழிலாளர்களும் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து இருக்கிறவர்கள் அனுப்புதல்களும் அதுவும் ஒரு நல்ல ஒரு வேகமான வளர்ச்சியை கண்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 2ம் எங்களுக்கு கூடுதலான அந்நிய செலாவணியை தேடித்தந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இதனால எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய ஏற்றுமதிகள் பலவீனமாக, அதாவது பொருட்களின் ஏற்றுமதிகள், வர்த்தகம் தொடர்பான விஷயங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய முக்கியமான முதல் ஏற்றுமதி ஆடை கைத்தொழில், ஆடை தொழில், அதாவது உடுப்படைகள் தான் ஆடை தொழில் என்று நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது வளமையான மரபு ரீதியான பொருட்களாக இருக்கின்ற தேயிலை, ரப்பர் போன்ற பொருட்கள். அப்ப எங்களை பொறுத்த மட்டில் இந்த ஏற்றுமதிகள் கொஞ்சம் பலவீனமான, தேயிலை அதுகள் எல்லாம் எங்களுடைய பெரிய வருமானத்தை ஈட்டு தருகின்ற ஒரு துறையாக இல்லை. அதே போல இந்த ஆடை தொழிலை பொறுத்த மட்டில் அது கூடிய வருமானத்தை தந்தாலும் அதனுடைய அந்த தொழிலில் இலங்கையில் கூட்டப்படுகின்ற கூட்டிய பெறுமதி குறைவாகும். ஏன்னா அது மூலப்பொருட்கள், துணிவகைகள் தொடர்பாக மூலப்பொருட்கள் எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்டு தான் செய்யப்படுது. எனவே இந்த வெளிநாட்டு வருமானத்தில் ஒரு பகுதி அல்லது பெரும் பகுதி இறக்குமதிக்காக போய்விடும். அப்ப இதன் காரணமாக அதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செலாவணி மிக குறைவாகத்தான் இருக்கும். அப்ப அதன் காரணமாக தொடர்ந்து எங்களுக்கு வர்த்தக பற்றாக்குறை, அதாவது மொத்த ஏற்றுமதியை விட மொத்த இறக்குமதி செலவுகள் உயர்வாக இருப்பதனால் வர்த்தக பற்றாக்குறை எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டே வந்தது. இந்த வர்த்தக பற்றாக்குறையை ஈடு செய்கின்றவையால்தான் இந்த உல்லாச பயணம், சுற்றுலா மற்றும் வெளிநாட்டுல தொழிலாளர்கள் அனுப்புகின்ற பணங்கள் எல்லாம் இருந்தது. அப்ப இவ்வாறான ஒரு நல்ல நிலைமை இப்பொழுது ஒரு சவாலுக்கு உட்படுகின்றது. இப்போ சவாலுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை எதிர்காலத்தில் மீட்சி பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் நீண்ட காலத்தை நோக்கி நகர்கின்றது. இலங்கை உத்தேசித்திருந்த கால அவகாசம் நீண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து வருகின்ற வருடத்தோடு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டது. சர்வதேச நாணய நிதியம் அதற்கான பல சான்றிதழ்களையும் இலங்கைக்கு கொடுத்திருந்தது.
இப்போது இலங்கையின் கடன் செலுத்துதல் அல்லது இலங்கை பெற்றிருக்கக்கூடிய கடன் ஈரான் யுத்த களத்தால் எந்த ஒரு கட்டத்தை நகரப் போகிறது, இந்த சுமைகளை இலங்கை மக்கள் எவ்வாறு கடந்து வரப்போகிறார்கள், இதனை சமாளிக்கக்கூடிய வகையில் இலங்கை அரசு தன்னுடைய வினைத்திறனான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது ஒரு ஒரு சிக்கலுக்குரிய விஷயம்தான். இதில் நான் சொன்ன அத்தனை விடயங்களும் கூட இந்த போரினுடைய நிலைமையை பொறுத்து தான் இருக்கும். எவ்வளவு தூரம் இந்த போர் நீளும் அல்லது எவ்வளவு குறுகிய காலத்தில் நிறைவு பெறும் என்பது. ஆனால் இருக்கின்ற இந்த சைகளை இதுகளை பார்க்கின்ற பொழுது இந்த போர் குறுகிய காலத்தில் ஒரு நிறைக்கு வரும் போல தெரியவில்லை. அமெரிக்கா எதிர்பார்த்ததுக்கு மாறான நிகழ்வுகள் எல்லா வகையிலும் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. எனவே அமெரிக்கா தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை எப்படியும் தக்க வைப்பதற்கான முயற்சி தான் எடுக்கும். அப்ப எடுக்கின்ற பொழுது அதேவேளை ஈரானும் உங்களுக்கு தெரியும் எவ்வாறு இவர்களுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது என்பதை நாங்கள் அறிகின்றோம். அப்ப இவ்வாறான நிலையில் இந்த உடனடியாக இது சமரசத்துக்கு வருமா, ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு வருமா என்பதை பொறுத்தமட்டில் ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அப்ப அந்த வகையை பார்க்கின்ற பொழுது சில வேளைகளில் இது நீண்டு செல்லலாம். அவ்வாறு நீண்டு செல்கின்ற பொழுது நாடு எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலும் கூர்மையடையும் என்பதை சாதாரண எல்லாருக்கும் அது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு அயல்ல இருக்கின்ற ஒரு பெரிய நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் கூறுவது மக்களுக்கு புரிகின்றது, எங்களுக்கு மட்டுமில்லை. இது ஈரான் யுத்தத்தால் தான் இலங்கையில் இந்த பாதிப்பு என்று சாமானிய மக்கள், அதாவது பெட்ரோல் நிரப்பு நிலையங்களுக்கு வரிசையில் நிற்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது பொருட்களின் விலை ஏற்றங்களின் பின்னர் கடைகளில் பொருட்களை கொள்வனவு செய்கின்றவர்கள் எல்லாம் பொது வழியிலே ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஆனால் எதிர்கட்சி இதற்கு எதிரான கொள்கையோடு தான் இருக்கின்றார்கள். அதைத்தான் நீங்க முக்கியமான கேள்வியாக முன்வைக்கின்றேன். எதிர்கட்சிகள் அவர்கள் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை எப்படி உருட்டி பிரட்டி கூறலாம் என்றுதான் பார்ப்பார்கள். அவர்களுக்கு இப்பொழுது ஒரு பெரிய நெருக்கடி இருக்கின்றது என்பதை நீங்கள் பாருங்கள். அவர்களுக்கு ஆட்சி இல்லை என்பது மட்டுமல்ல அவர்களுக்குரிய பிரச்சனை. அடுத்த விஷயம், தாங்கள் தொடர்ந்து இந்த அரசியல் நிலைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. பல தலைவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகமாக காணப்படுகின்றது. இப்ப அண்மையில் இன்றைய மதிய செய்தி கூட சில வேளையில் நீங்கள் அறிந்திருக்க கூடும். ஏற்கனவே ஏலங்காவினுடைய ஒரு நிறைவேற்று பணிப்பாளராக இருந்த கபிலர் இன்றைக்கு சாட்சியம் அவருடைய வாக்குமூலத்தின் படி இந்த ஏர்பஸ் கொள்வனவு, அதாவது விமானங்கள் இலங்கை கொள்வனவு செய்வதில் 60 மில்லியன் ரூபாய் 3 தடவைகளாக மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கி இருப்பதாக ஒரு வாக்குமூலம் கொடுத்ததாக இன்றைக்கு நீதிமன்றத்தினூடாக செய்திகள் வெளிவருகின்றது. நான் இப்ப சொல்ல வருகின்ற விஷயம் என்ன, அதே மாதிரி ஏற்கனவே இந்த புலனாய்வினுடைய தலைவர் சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு அப்ப அந்த விடயங்கள் கூட அவ்வாறு பிரச்சனைக்குரிய ஆயிருக்கின்ற. அப்ப எதிர்கட்சியில் இருக்கின்ற நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் இப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா? அதாவது சர்வதேசத்தில் இயல்பாக எழுந்திருக்கக்கூடிய நெருக்கடியை உண்மையில் எதிர்கட்சி உணர்ந்திருந்தாலும் கூட தங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டம் அல்லது கைதுகளின் அச்சத்தினால் அவர்கள் அதனை மடைமாற்ற முற்படுகிறார்கள் அல்லது அதுதான் உண்மை. இப்ப சர்வதேச ரீதியான விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாதல்ல, ஒரு சாதாரணமான மக்களுக்கே அது தெரிகின்ற பொழுது அது அவர்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல, அது புரியாத ஒன்றல்ல. அவ்வளவு தூரம் அவர்கள் மோசமான உணர்வுள்ளவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாமே தெரியும். அவர்களுக்கு என்ன ஒரு கையர் நிலையில இருக்கிறார்கள், ஒரு பெரிய ஆபத்து தங்களை சூழ போது என்று பார்க்கிறார். அப்ப என்ன செய்வது? ஒரு புலம்பலை தவிர அவர்கள் வேறு என்ன இருக்கின்றது? இல்ல இப்படி நாங்கள் பார்ப்போமே, சரி அவர்கள் சொல்றதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? ஏதாவது அதுக்கு எதிரான பதிவினை மக்களிடம் இருந்து வருகின்றதா? இல்லையே. உண்மையில் அவர்கள் சொல்றதுக்கான அதை தவறு என்று சொல்றத அல்லது அப்படி நீங்க சொன்னாலும் எங்களுக்கு தெரியும் எங்களை அரசாங்கத்தை பற்றி என்று சொல்லுகின்ற பதில்வினைதானே வருகின்றது. அப்ப மக்கள் புரிந்திருக்கிறார்கள், அவர்கள் மக்களை புரியவில்லை, அவர்கள் நாட்டை புரியவில்லை. அதான் இந்திய நிலைமைக்குரிய ஒரு காரணம். அப்ப இப்படியான ஒரு நிலைமை இருப்பதன் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு செயற்பாடு காணப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான்
அவர்களுடைய செயற்பாடுகள் அல்லது அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற குற்றங்கள் இருக்கிற அவர்கள் இதே அல்ல. இப்ப இதுக்கு முன்னாடி நித்வா புயல்லையும் இதே மாதிரிதான் சொன்னார்கள். அதுக்கு முன்னர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். ஏன்றால் அவர்கள் எதிர்பார்த்தது இந்த அரசாங்கம் ஒரு வருடத்தில் கவுண்டுவிட நாங்கள் மீண்டும் இந்த ஆட்சியை பிடித்துக் கொண்டு தங்களுடைய சோக வாழ்க்கையில் செய்யலாம்னா எதிர்பார்த்தார்கள். அதுவும் கிடைக்கவில்லை. இப்பொழுது சாதாரண வாழ்க்கைக்கே அரசாங்கம் விட்டு வைக்குமா, அவர்கள் முன்னர் செய்த அந்த கர்மங்களுடைய பலன்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகி விடுமா என்றெல்லாம் யோசிப்பதன் காரணமாகத்தான் இவ்வாறு போட்டு நீங்க சொல்வது போல மக்களையும் அதையும் குழப்புகிறார்கள். ஆனால் அரசாங்கம் அதில் பல விஷயங்கள்ல உறுதியாக இருக்கின்றது. அதாவது எதிர்கட்சிகளுடைய இந்த குற்றச்சாட்டுகளிலே அவர்கள் அதை பெரிய செய்யப்படுப்பதா இல்லை. ஏன் செய்யப்படுப்பதா இல்லை என்றால் அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மக்களுக்கு நல்ல புரிந்துணர்வு இருக்கின்றது என்பதன் காரணமாகத்தான் அது இருக்கின்றது. இப்போது சர்வதேச ரீதியாக ஒரு யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தின் பாதிப்புகளை எவ்வாறு கையாளுவது என்பதில் ஒவ்வொரு நாடுகளும் தீவிரமாக இருக்கின்றது. அந்த நாடுகளினுடைய மக்களினுடைய நலனை அடிப்படையாக கொண்டு. ஆனால் ஈரான் யுத்தத்தின் மத்தியிலும் இலங்கையில் ராஜபக்ச தரப்புகள் அல்லது எதிர்க்கட்சியினருக்கு இருக்கக்கூடிய பதட்டம், தங்கள் மீதான நடவடிக்கைகளில் இந்த அரசு ஒரு வேகம் குறையாமல் செயற்படுவது என்பது தங்களுக்கு ஒரு ஆபத்து என்கின்ற உளவியல் ரீதியான தாக்கம் இவர்களுக்கு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? ஏனென்று சொன்னால் இந்த விடயங்களை மிகவும் நுட்பமாக அவதானிக்கக்கூடியவர் அல்லது உளவியல் ரீதியாக கூட நீங்கள் பல விடயங்களை அவதானித்தவர் என்கின்ற வகையில் இந்த வினா உங்களிடம் முன்வைக்கப்படுது. நிச்சயமாக அந்த அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டம் என்பது இதுதான். அவர்களுக்கு ஆட்சி போயிட்டு என்ற ஒரு கவலை இருந்தது. இந்த அரசாங்கம் கவுண்டு விடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்ப ஆட்சி கவுண்டால் தாங்கள் மீண்டும் ஆட்சியை பெறலாம் என்று தொடரலாம், தங்களுடைய கடந்த கால செயற்பாடுகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கும் என்றுதான் அவர்கள் கருதினார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது ஒன்றும் நடக்கவில்லை. ஆட்சி நல்ல உறுதியாகவும் மிக சிறப்பாகவும் மக்களால் அத்தி அடையாத வகையில், அதாவது மக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்காத வகையில ஓரளவு மக்களால் விரும்பப்படுகின்ற அரசாக. ஏனென்று சொன்னால் நிச்சயமாக இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்தை விட பழையவர்கள் எந்த வகையிலும் மேலானவர்கள் என்ற நம்பிக்கை முன்னரும் இல்லை, இப்பொழுதும் இருக்க போறது இல்லை. அப்ப அவர்கள் நிச்சயமாக எந்த வகையிலும் அவருடைய கருத்துக்கு செவிமடுக்க போறது இல்லை. அப்ப அவ்வாறான ஒரு நிலையில் ஆட்சிதான் இனி கிடைக்கவில்லை என்று அவர்கள் ஒரு வகையில் சமாதானம் அடையாக இருந்தாலும் அரசாங்கம் அவர்கள் செய்த அந்த தவறுகளுக்கு, குறிப்பாக ஊழல், அதிகாரம், கொலைகள், இப்படியான பல விஷயங்களுக்கு மெதுவாக என்றாலும் சரியாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு செல்வது போலத்தான் எனக்கு தென்படுகின்றது. அப்ப அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அடுத்த கட்ட பயம் வந்துவிட்டது. தங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, தங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அல்ல, தங்களுடைய உயிர் வாழ்க்கைக்கு கூட, சாதாரண வாழ்க்கைக்கு கூட ஒரு பங்கம் வந்துடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது. அப்ப அவர்கள் அதிலிருந்து மீள வேண்டும் என்றால் மக்களை குழப்பத்தான் முயற்சிப்பார்கள். அது இயல்பானது. எப்படி என்னன்னா தாங்கள் அதுல இருந்து மீள முடியுமா என்ற ஒரு கடைசி எத்தனம் செய்கிறார்கள் போல்தான் எனக்கு தெரிகின்றது. ஆனால் அந்த எத்தனங்கள் எதுவும் என்னை பொறுத்த மட்டில் வெற்றியளிக்க போவது இல்லை. ஏனென்று சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என் அரசாங்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகத்தான், அதாவது இலங்கையை பொறுத்த மட்டில் நான் இந்த விஷயத்துல இனப்பிரச்சனை சம்பந்தமா நான் கதைக்கவில்லை. அது இப்பொழுது அப்படி ஒருவேளை நீங்கள் அந்த நல்லதொரு கருத்தை முன்வைத்தீர்கள். இந்த இடத்தில் தான் ஒரு சந்தேகம் வருகின்றது. பலரும் கூறிக்கொள்கிறார்கள், அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகளை தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற போது நீங்கள் அனுரவின் செம்பாக மாறிவிட்டீர்கள் அல்லது அனுரவின் அடிமையாக மாறிவிட்டீர்கள், பொதுவாக எல்லாரையும் விமர்சிக்கின்றார்கள். அந்த ஒரு கருத்தும் இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசினுடைய செயற்பாடுகள் நல்லது என்று கூறுவது அனுரவுக்கான செம்படித்தல் என்று பலர் கூறுகிறார்கள், அல்லது அனுரவின் ஆட்களாக மாறிவிட்டார்கள் என்றெல்லாம் கூறிக்கொள்கிறார்கள். அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதை நாங்கள் விஷயம் தொடர்பாகவும் அந்த விடயம் தொடர்பாக அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை தொடர்பாகவும் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப ஒரு இலங்கையனாக நாங்கள் இருந்து சிந்திக்கின்ற பொழுது அது எப்படி இருக்கின்றது அரசாங்கம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இனப்பிரச்சனை தமிழனாக இருந்து பார்க்கின்ற பொழுது அதனுடைய பிரச்சனை எவ்வாறு இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற நிலைமை இப்ப இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதாவது இப்ப இலங்கை எதிர்நோக்குகின்ற சவால்களை பொறுத்த மட்டில் நாங்கள் எல்லோருமே இலங்கையராகத்தான் முகம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது வெளியிலிருந்து சுமத்தப்பட்ட அல்லது வெளியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சவால். அப்ப அந்த சவாலுக்கு நாங்கள் முகம் கொடுக்க என்றால் நிச்சயமாக அது இங்கே இன மத ரீதியான ஒரு சவால் அல்லவே.
அல்லது அவர்களால் ஒரு இனத்துக்கோ மதத்துக்கோ உருவாக்கப்பட்ட ஒரு சவால் அல்ல. இலங்கையர் முழுவதுக்கும் மேற்பட்ட, அது முக்கியமா பொருளாதார ரீதியான ஒரு சவால். அது பொருளாதார ரீதியான, இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான சவால் என்பது அது சிங்களவனோ தமிழனோ முஸ்லிமோ எல்லாம் பார்ப்பதில்லை, எல்லாற்ற வயதிலையும் அடிக்கும். அப்ப அவ்வாறான ஒரு சவாலை நாங்கள் அவ்வாறு பேதம் பார்க்காம இளைஞராக சிந்திக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நிலைப்பாடாக இருக்கும். அவ்வாறு சிந்தித்து நாங்கள் அரசாங்கத்துடைய நல்ல விஷயங்கள் பற்றி கதைக்கின்ற பொழுது அது அரசு சார்பானது அல்ல. நிச்சயமாக உண்மையான ஒரு திறனாய்வு, ஒரு விமர்சனம் என்பது அவ்வாறுதான் இருக்க வேண்டும். எது எது சரியோ அதை நாங்கள் சரி என்று சொல்ல வேண்டும், எது எது தவறோ அது தவறு என்று சொல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் எப்பொழுதும் ஒரு பயஸ், ஒரு முற்சாவின் அடிப்படையில் சரி இது சிங்கள அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் தமிழர் என்ற நிலையில இருந்து கொண்டு எல்லாத்தையும் நாங்கள் பிழை என்று சொல்லி எல்லாத்திலையும் பிழை கண்டுபிடிக்க வெளிக்கிறது என்பது உண்மையான சரியான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுதும் மதிப்பில்லாமல் போய்விடும். எனவே நாங்கள் அந்த அரசாங்கத்தினுடைய நல்ல விஷயங்களை, ஒரு அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்பது, பொதுவான நடவடிக்கைகள் என்பது எல்லாருக்கும் பொதுவாகத்தான் இருக்கின்றது. இப்ப நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயம், அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது ஒரு மதமோ இனமோ பாதிக்கப்படுகின்ற ஒரு உள்நோக்கத்தினும் எடுக்கின்ற பொழுது கட்டாயம் நாங்கள் அதை எதிர்க்கிறது, விமர்சனம் செய்வது, தவறு என்று சுட்டி காட்டுறது எல்லாம் இருக்கின்றது. ஆனால் பொதுவாக ஒரு நாடு என்ற வகையில் அரசாங்கம் எடுக்கின்ற ஒரு நடவடிக்கை எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கின்ற பொழுது நாங்கள் வரவேற்று தானே சொல்லுவோம். அதிலே செம்படிக்கிறவா இல்ல ஆதரவாளா மாறுவது ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த விடயங்கள் தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது ஒரு மாதிரியும், நல்லதை சுட்டி காட்டுகின்ற பொழுது இன்னொரு மாதிரியும் தனிப்பட்ட ரீதியில் நோக்கக்கூடாது. அது அந்த கருத்திய அடிப்படையில் நோக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சில பேர் அப்படித்தான் சொல்லுவார்கள். ஏன்னா ஒவ்வொருவருடைய புரிதல் அப்படி. அது மாத்திரமல்ல, ஒருவருடைய நோக்கங்கள் இருக்கின்றது, என்ன நோக்கம் என்று இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே அவ்வாறான பல்வேறு கருத்துகள் வரும். ஆனால் நாங்கள் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் சரியதை சரி என்றும் பிழையதை பிழை என்றும் சொல்வதுதான் நல்ல விஷயம். இந்த வகையில் இந்த அரசாங்கத்தை பொறுத்தமல்ல, எப்போது நாங்கள் ஒரு அரசை பொறுத்த மட்டில் 100% பெர்ஃபெக்ட், அதாவது 100% ஒரு செம்மைத்தன்மை உடையது என்று நாங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த அரசாங்கத்தை நாங்கள் மதிப்பிடுவது என்பது கடந்த கால அரசாங்கங்களுடன் ஒப்பிட்டு ஒரு மதிப்பீட்டை செய்கின்ற பொழுதுதான் அது எப்படியானது என்று நாங்கள் பார்க்க முடியும். அதுதான் இப்பொழுது எங்களுக்கு தேவையானதும் கூட. நாங்கள் இன்னொரு நாட்டினுடைய மிக சிறந்த முறையில் ஒரு தலைவர் செய்கிறார் என்று காண்டி அதை வச்சுக்கொண்டு கம்பேர் பண்ண. இப்ப நாங்கள் எங்கட நாடு, எங்கட தலைவர்கள் கடந்த கால வரலாறு என்ன, இப்பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்ப இப்படி விடயங்களை ஒப்பிட்டு நோக்கின்ற பொழுது ஓகே, இது ஓரளவு மேம்பட்டதாக இருக்கின்றது. அதுவே இப்போது நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். அந்த அடிப்படையில தான் இந்த அரசாங்கத்தினுடைய சில நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்க வேண்டும், அதுக்கு ஆதரவாக கருத்து கூறுகின்றோம். அப்ப இப்படித்தான் மக்கள் சிந்திக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் நாங்கள் நெடுகளுமே குறை கூறிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் அந்த நாங்கள் கூறுகிற குறைக்கு மதிப்பில்லை, யாரும் கேட்கவும் மாட்டார்கள். இவங்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க, அப்படியே ஒவ்வொருவரையும் வச்சுக்கொண்டு கத்து போற தன்மையெல்லாம் வந்துவிடும். அதனால யாருக்கு என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. எங்கட பொறுத்த மட்டில் மேம்பட்டு போக வேண்டும், எல்லா விஷயத்திலையும் மேல மேல போக வேண்டும். அப்ப நாங்கள் நல்ல விஷயங்களை வாழ்த்தி வரவேற்று அதை நாங்கள் தட்டி கொடுப்பதன் ஊடாக அதை மேலும் முன்னேற்றலாம். அதே மாதிரி தவறான விஷயங்களை சுட்டி காட்டி அதை குறை கூறுவதனூடாக அதை மட்டுப்படுத்தலாம். இதுதான் ஒரு நல்ல திறனாய்வுக்குரிய விஷயமா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஈரானில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தின் பின்னர் இலங்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும், அரசு மீது இருக்கக்கூடிய சாதக பாதக கருத்துக்களும், பொதுமக்களின் மனநிலையும், ஒட்டுமொத்தத்தில் இலங்கையின் தற்போதைய அரசியல் பொருளாதார சூழ்நிலைகளும் தொடர்பான பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.